நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து சிறப்பாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டாங்க. பூஜையெல்லாம் முடிச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஜய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துன்னு போகிறாங்க. என்னடா ஆச்சு, எதனால் அரெஸ்ட் பண்ணி இழுத்துன்னு போகிறாங்க? நாமளும் இங்கே இருக்கோம். நம்ம ராஜேஸ்வரியும் வாக்குறுதி கொடுத்துருக்கா, நீ விஜயை பார்க்க போகிற வரைக்கும் தான், போகாமல் இருக்க வரைக்கும் தான் உனக்கு நல்லது. அப்படி போய் விஜயை பார்த்துட்டேன்னா அடுத்த செகண்டு விஜயை போய் ஜெயிலில் கழித்துன்றது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம விஜய் இது வரைக்கும் நம்ம போய் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கணும்னு அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க. நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. உடனே அன்னப்பொண்ணுக்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே மல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தா, எனக்கு அந்த சமயத்தில் வேறு என்ன பண்ணுறது சொல்கிறது. மல்லி நீ என்ன முட்டாளா, எதுக்கு இந்த மாதிரி பண்ண? அவள் சொன்னான்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி, உன்னோட சிறு தவறால் பார்த்தியா இப்போ எவ்வளோ பெரிய பூகமாக வெடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நீங்கள் தான் இதானே எனக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆள்றாங்க நம்ம மல்லி. சரி ஓகே, நடந்துச்சு, இதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுகிறதுனால ஒரு யூஸும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தான் நம்ம திங்க் பண்ணி ஆகணும். சரி ஃபஸ்ட்டு நம்ம போய் கோர்ட்டில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, என்ன விஜய்க்கு ஆப்போசிட்டில் தீர்ப்பு தர போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸ் என்ன ரஞ்சிதம் வச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வக்கீல் தெரியும், அந்த வக்கீலை நான் கூட்டினாரா. அது மட்டும் இல்லாமல் வித்யாவும் வருவாங்க, விஜயோட சித்தி. அவங்கள நம்ம போய் ரெக்வஸ்ட் பண்ணி கூட்டா கண்டிப்பாக வருவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் பலத்த கை, காசை பார்த்து மயங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்க. அவங்களும் நல்லவங்க தான், காசுக்காக யாருக்கிட்டையும் ஒரேடியாக மயங்க மாட்டாங்க. சரி நடந்துச்சு, இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு கொண்டு வரோம், அதை எப்படி நம்ம பண்ணோம், எந்த விதத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத தான் நம்ம யோசிச்சாகணும். அதை விட்டுட்டு இவங்க வந்தால் கரெக்டாக இருக்குமா, அவங்க வந்தால் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறதுல ஒரு பிரோஜனம் இல்லை. இப்போதைக்கு நம்ம விஜய் கிட்ட ஃபஸ்ட்டு போய் பேசணும். அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதம் எதுக்காக இந்த மாதிரி பண்ண போகிறாங்களா, ரஞ்சிதமும் கண்டிப்பாக இதை சொல்ல போகிறதில்ல. ரஞ்சிதம் வந்து என் மாமா மேலே எந்த ஒரு தவறும் இல்லை, என்னை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த மாதிரி சொன்ன வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க குட்டையை குழப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா உண்மையான காதல், அந்த காதல் இருக்குல்ல, அது வந்து உண்மையான காதல் ரஞ்சிதது. அது ரஞ்சிதம் வச்சுன்னு இருக்கிற அன்பு உண்மை. அதனால் தான் லவ் பண்ண ஒருத்தர் போய் கஷ்டப்படுறத எந்த ஒரு லவரும் விரும்ப மாட்டாங்க. நம்ம ரஞ்சிதம் அந்த மாதிரி நினைப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி சொத்து விஷயத்திலேயே ராஜேஸ்வரி திருடுனது இன்னும் ரொம்பவே மனசுக்கு கில்ட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ உட்காந்து ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் சரி ஓகே, இதுக்கு மேலே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் மல்லிக்கு ஆதரவாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளை விட்டு போனால் என்ன, நம்மளை விட்டு போய் சந்தோஷமாக தானே இருக்காரு, அவரு நம்மக்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லலையே, நாமளே தான் புரிஞ்சுக்கிட்டு அவர் தன்னை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாமளே மூட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம். இதனால் நம்ம மிஸ்டேக் தான் ஃபுல்லாகவே. இதனால் நம்ம எதுவும் பெருசாக எடுத்துக்கூடாது. அவங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துட்டு போட்டோம், அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இவங்க சொல்கிறது நல்லா தான் இருக்குது, வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் இதுலேயும் இன்னும் நிறைய ட்விஸ்டாலாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நீ தான்ப்பா எல்லாம் பார்த்துக்கணும், ஏன்னா உன் கையில் ஒப்படைச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நீ தான் திங்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற சூழல் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. சரி எவ்வளவோ நடந்துருச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா, இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பற்றி பேச வேணாம், வேறு எதனா ஒன்று முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணலாம். ஆனால் திங்க் பண்ண என்ன தான் திங்க் பண்ணாலும் என்ன வேணாலும் நடக்கும், ஏது வேணாலும் நடக்குங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம இதான ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் நிறைய பிரச்சனைகள், அசம்பாதங்கள் இந்த மாதிரி நிறையவே வரும். அது எல்லாத்தையும் நாம் தான் ஒரு பக்கம் தட்டி தூக்கி தடாலடின்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்கி ஓரம் தள்ளிட்டு போயினே இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, அப்போ என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல, பதட்டமாக இருக்குது, இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி இருந்தால் நம்மளை யாரும் காப்பாற்ற வரப்போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையை நாம் தான் காப்பாற்றி நாம் தான் வாழ ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு அதோ என் மச்சான் வரான், அதோ என் மாமா வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதுபோல் தான் நம்ம விஜயோட வாழ்க்கை இப்போ அப்படியே சும்மா நூலில் தொங்குமே அந்த சிலந்தி, அது போல் தான் தொங்கின்னு இருக்குது. அப்படியே எந்த நேரத்தில் கீழே விழும், எந்த நேரத்தில் கீழே விழும், எந்த நேரத்தில் கீழே விழுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஐயோ யாரும் எதிர்பார்க்கலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எதிரிகளுக்கு நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா அந்த கஷ்டத்தை வச்சு அவங்க எப்படி நம்மளை அடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுருவாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச இதை செஞ்சுக்கிட்டு நாம் உண்டு நம்ம பொழப்புண்டு இருந்தால் எல்லாமே நமக்கு நல்லா அமையும். அதுபோல் எல்லாமே அமையுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம், நிரந்தரமாக ஏதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க. அது போல் கிடைச்சா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் காத்துன்னு இருக்குது. அதெல்லாம் என்னென்னவா இருக்கும், ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது யாருமே இது வரைக்கும் எதிர்பார்க்கல, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடக்கக்கூடாது தான், ஆனால் நடந்துருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு,
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது தாங்க ஒரு முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் விடுவோம். அப்போ தான் அந்த விஷயத்தை யாரும் தெரியாமல் இருந்துப்பாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனது யாருக்குன்னா புரிஞ்சா, அப்படி புரிஞ்சவங்க அந்த கதையை பற்றி நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஸ்டோரியை பற்றி நான் என்ன முக்கியமான மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.